இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். இப்ப புதுசா ஒருத்தர் கிளம்பிட்டாரு, நான் களத்துல இருக்கவன்ட்ட மட்டும் தான் மோதுவேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பனையூர்ல மாடி வீட்டுல மொட்டை மாடி நின்றுட்டு இருக்கிறேன். களத்தை பத்தி யாரு பேசுறது இல்லையா? தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து விழுந்தான். களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாடி செத்தவன் செத்தவன் பிணத்தை கட்டி பிடிச்சு அழுது, நீ கண்ணி வச்சிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன் விட்டுட்டு ஓடி போயிட்ட. உன்னை பார்க்க வந்த வீடு போய் சேரல, அவன் பிண வரைக்கும் போயிட்டான். நீ வீட்டுக்கு ஓடிட்ட. 24 நாள் வீட்டை விட்டு எழும்பல. இவர் தலைவர், அதிகாரத்தின் நிலையை கூட தொடலங்க. இப்பவே வந்து வீட்டை விட்டு வரமாட்டாரு. அவரு கூப்பிடணும், வா வான்னு கூப்பிடணும். நீ அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ ஒத்த வழக்கு பயந்துட்டு 1 மாசம் ஓடிட்ட. யாரா பேசுறது? 28 வயசுல என் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சினா 2 மாத காலம் உள்ள இருந்தேன். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு காலம் சிறை காலம். அண்ணன் சீமான் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம். இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். என்னையே விசாரணை வந்தான். வெள்ள வந்து பேசணும். வெள்ள வந்து எண்ணெயில கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தை அமித்ஷாவை கண்டிச்சு வாசல பேச மாட்டாங்க. ஒத்த வழக்கு கொலை வழக்கு இல்ல, கொலை முயற்சி வழக்கு இல்ல, ஒத்த வழக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் மறைஞ்சிட்டான். வழக்கு வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இல்ல, சிபிஐ விசாரிக்கணும்ன. அப்புறம் வந்து இந்த ஆம மண்டை ஓட்டிலும் தலையை நீட்டும்ல, அதுவே புஷியா வந்து வருது. அது ஒரு கட்சி. என்ன திரும்ப அந்த கட்சி தலைவர் பேசுவாரு? மஞ்சள், மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? திருநெல்வேலிக்கு போறது. திருநெல்வேலி மக்கள்கிட்ட போய் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா? அல்வா தான் ஃபேமஸ். ஓ அப்படியா? அல்வா வந்து இனிப்பா இருக்கும், வாயில போட்டா கரைஞ்சு போயிடும். அதை நல்லா கிண்டுவாங்க. அது இருட்டு கடையில் கிடைக்கும். அந்த கடை இருட்டா இருக்கும். மணப்பாறை போன மணப்பாறையில முறுக்கு தான் ஃபேமஸ். வாயில போட்டா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் சட்டில போடுவாங்க. ஏண்டா இந்த வடிவேல் நகைச்சு வரும்ல, நாங்க வந்து அனல் அடிக்கிற காலத்துல அவள் தும்போம். இதெல்லாம் அவன் அந்த சீசன்ல அவன் சாப்பிடதானே பாருல. அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்தந்த ஊருக்காக தெரியும்டா. உனக்கு தான் புதுசு. ஈரோட்ல மஞ்சளா இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் பச்சையா இருக்கும். அவனை எழுதி தர்றான் 2 முறை மஞ்சள்னு பேசு. அப்ப என்ன பண்றாங்க? பேசிட்டே இருக்காரு, மறந்துருது. பேப்பரை பாக்குற, கேமரா திருப்பு, மக்களை காமிக்கிறேன். என்ன மக்களை காமிக்கிறாங்க, அவன் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா பேப்பரை பரட்டுறாரு. காத்து அடிச்சு இந்த பக்கம் போயிருது. இதை படிக்கிறதா? இப்படி ஒரு கட்சி தலைவர். அவரை நம்பிக்கிட்டு போறான். அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஏங்க அவர் கியூட்டா இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமாடா. அழகா இருக்குன்னு ஓட்டு போடணும்னா ஆணழகம் போட்டுல எவன் நிக்கிறானோ, அன்றாடம் நிக்கிறானோ அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஓட்ட போட்டு விடு. நல்லா டான்ஸ் ஆடணும், லாரன்ஸுக்கு போட்டு விடு. என்ன கருமாந்திரம்டா? களத்தில் முழுமையாக நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மருத்துவ கோபுரம், அணுகுல, அணுக்கள் மையம், எல்லா மக்கள் சிக்கலையும் மக்களோடு களத்தில் நாம் தமிழர் கட்சி. கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம், இந்த காலத்தில் மக்களோடு உதவி பண்ணது நாம் தமிழர் கட்சி. நாங்க களத்தில் நிற்கணும். 2010 கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2016 போட்டி என்று முடிவெடுத்து 16, 19, 21, 24 அத்தனை பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் போட்டிட்டு களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவினாலும் சரி, களத்தை விட்டு நகராதிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது எப்படி தெரியுமில்ல பாஸ்? நான் ரொம்ப சோகமா இருக்கேன், ஆறுதல் தெரிவிக்கணும். கிளம்பி வர்றீங்களா? நான் வந்து இப்போ உக்கிரமா இருக்கேன், போராட்ட மோட்ல இருக்கேன். போராட்டக்காரங்களை கூப்பிடுங்க, நான் ஆதரவு வைக்கிற மாதிரி இருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஆகும்? சபாநாயகரை கூப்பிட்டு நான் சபை நிகழ்ச்சியில பயிர்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ஃபைல போய் எடுத்து வந்து பணம் இருக்கு, இங்கே சட்டமன்றம் நடத்திக்குவோம். தமிழ்நாட்டின் சாப கேடுங்க. நடிகன் வேற, தலைவன் வேற. களத்துல மக்களுக்காக உழைக்கிறவன், பாடுபடுகிறவன் தலைவன், நடிக்கிறவன் நடிகன். நடிகனை பாரு, பொழுதுபோக்குறதுக்கு பாரு, மகிழ்ச்சியா இரு, தப்பு இல்ல. அவனுக்கு ஓட்ட போட்டு வந்துடாத. கமலஹாசன் ஓட்ட போட்டு என்னாச்சு? எங்க போற கமலஹாசன்? நான் மையமாகத்தான் நிற்பேன். எங்கன்னாரு? உதயநிதி நிற்கிறாரு, ஸ்டாலின் நிற்கிறாரு, மையமா நிற்கிறாரு. எதுக்கியா வந்து நீங்க டிவியை உடைச்சிங்க?
அந்த ரிமோட் எடுத்து எதுக்கு வீசுனீங்க? அந்த ரிமோட் இப்போது வேலூடாய் மாறிவிட்டது. நாம் உணர்ந்து எழலனா, நாம் திருந்தலனா, இந்த இனம் வரலாற்றில் தடம் இல்லாத அழித்தொழிக்கப்பட்டுரும்.